பகத்சிங் மற்றும் சுகதேவ் ஆகியோருடன் தூக்கிலிடப்பட்ட புரட்சியாளர் ராஜகுரு ஒரு RSS சுயம் சேவகர் என்பது உங்களுக்கு தெரியுமா? மாபெரும் புரட்சியாளரான சிவராம் ஹரி ராஜ்குரு RSS கிளை ஷாக்கா மூலம் ஒரு புரட்சியாளராக உருவெடுத்தவர். சாண்டர்ஸை சுட்டுக் கொன்ற புரட்சியாளர் என்று மட்டுமே பலரும் அவரை அறிவார்கள். ஆனால் ராஜ்குரு வெறும் துப்பாக்கி ஏந்தியவர் மட்டும் அல்ல. அவரது சிந்தனை முறை, ஆளுமை மற்றும் தொடர்புகள் மிகவும் ஆழமானவை மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. அவர் RSS நிறுவனர் டாக்டர் கேசவ் பலிராம் ஹெட்கேவரை தனது முன்மாதிரியாக கருதினார். டாக்டர் ஹெட்கேவரும் ராஜ்குரு மீது மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார். ராஜ்குரு முதலில் 1925 RSS தொடங்கப்பட்ட ஆண்டில் டாக்டர் ஹெட்கேவரை சந்தித்தார். RSS ஷாக்காக்களில் நடந்த உடற்பயிற்சிகளுடன் அங்கிருந்த தேசபக்தி குறித்த அறிவுபூர்வமான விவாதங்கள் தேசத்திற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அவரது மன உறுதியை மேலும் வலுப்படுத்தின. சுமார் 1926-27 கால பகுதியில் புரட்சிகர பணிகளில் இணைவதற்காக ராஜ்குரு வாரணாசிக்கு சென்றார். அங்கு அவர் பகத்சிங், சுகதேவ் மற்றும் பிற புரட்சியாளர்களுடன் தொடர்பு கொண்டார். சாண்டர்ஸ் படுகொலைக்கு பிறகு ராஜ்குருவை பிடிக்க பிரிட்டிஷ் அரசு எங்கும் வலை விரித்தது. ஆனால் அவர் ஒளிந்து கொள்ளும் நபர் அல்ல. அமராவதி, அகோலா, நாக்பூர் மற்றும் வர்தா போன்ற பகுதிகளுக்கு தொடர்ந்து பயணம் செய்து இளைஞர்களிடையே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். 1929 ராஜ்குரு நாக்பூர் வந்தபோது மீண்டும் ஹெட்கேவரை சந்தித்தார். அந்த சமயம் நிலைமை மிகவும் தீவிரமாக இருந்தது. ஹெட்கேவர் அவரை புனேவுக்கு செல்ல வேண்டாம் என்று தெளிவாக எச்சரித்தார். ஏனெனில் அங்கு கைது செய்யப்பட அதிக வாய்ப்பிருந்தது. அவரை பாதுகாப்பதற்காக RSS அமைப்பை சேர்ந்த பையாஜி தானி மூலம் உம்ரேத் என்ற இடத்தில் அவர் பாதுகாப்பாக தங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. இருப்பினும் ராஜ்குரு அந்த ஆலோசனையை ஏற்கவில்லை. அவர் புனே சென்றார் மற்றும் செப்டம்பர் 30, 1929 அன்று கைது செய்யப்பட்டார். RSS தனது தரப்பிலிருந்து அவரை காப்பாற்ற முயற்சித்தது. ஆனால் ராஜ்குரு தேசத்திற்காக தனது உயிரை தியாகம் செய்தார். இதனால் தான் இந்த தொடர்பு வரலாற்று புத்தகங்களில் பதிவு செய்யப்படவில்லை. இது திட்டமிட்டு ஓரங்கட்டப்பட்ட ஒரு மௌன தியாகமாகும். ராஜ்குருவுக்கும் ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கத்திற்கும் இடையிலான இந்த தொடர்பு சுதந்திர போராட்டம் என்பது ஒரே ஒரு பாதையில் மட்டும் நடத்தப்படவில்லை என்பதை காட்டுகிறது. ஓரிடத்தில் அமைப்பு இருந்தது, ஓரிடத்தில் விழுமியங்கள் இருந்தன, மற்றொரு இடத்தில் ஆயுத புரட்சி இருந்தது. இவை அனைத்தையும் ஒன்றாக புரிந்து கொள்ளாமல் வரலாறு முழுமையடையாது.